பிரச்சனை வந்தாலும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யார் ஓதுனது? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இருந்த பிரச்சனையோட நமக்கு பெரிய பிரச்சனை வந்துட போகுது. மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒருவர் இருக்கிறாரு. அதுவும் அந்த அந்த மீனுடைய தோல், மீனுடைய வயிறு, கடலுக்கு அடியில் அந்த 3 நாள் இருளுக்குள்ள இருந்து கொண்டு அல்லாஹ் அழைக்கிறான். நிராசை அடையவில்லை. ஃபனாதா ஃபி ظுலுமாத். எப்படி சொல்ல? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி இருந்தார். அப்ப அல்லாஹ் அதில இருந்து விடுவிக்கிறான். அப்ப எனவே ஒரு மனிதன் துஆ அதில இருந்து நிராசை அடைந்து விடக் கூடாது. எந்நேரமும் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். ஒரு மனிதருக்கு இப்ப எனக்கு இந்த துஆ எல்லாம் பாடம் இல்லை, என்ன செய்யறேன்டா, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் நீங்க தாராளமா கேளுங்க. சுஜூதுல கேளுங்க, அத்தஹியாத்துல இன்னக ஹமீது மஜீத் ஸலவாத் ஓதி முடிஞ்ச கடைசி அத்தஹியாத்துல தாராளமா துஆ கேளுங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து சுஜூதுக்கு போய்த்து துஆ கேட்கிற பொழுது அக்ரப் மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ சாஜித், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற இடம் வந்து சுஜூத். அப்ப ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ, அதில் நீங்க துஆவை அதிகப்படுத்துங்கள். ஃபகமீனுன் யுஸ்தஜாப லக்கும், அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான இடம், அது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு பொருத்தமான இடம்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய பேர் சுஜூதுல துஆ கேட்கறீங்க, ஏன்னா எனக்கு அரபு தெரியான்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கேளுங்க. அப்ப அரபு தெரிஞ்சாதான் கேட்கிறவங்க அல்லாஹ் தஆலா வந்து அரபிகளுக்கு மட்டும் இஸ்லாத்தை தந்திருக்கிறான் இல்ல. எங்கட தேவைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்க, அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஏன் தேவை இந்த ரப்புல கேட்கறதுக்கு மொழி தடை அல்ல, தாராளமா கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவும் இல்லை. அவ்வளவுதான். வேறொரு விதத்துல சொன்னாங்க, ஃபல் யக்தர் மினல் மஸ்அலதி மாஷா, அவர் விரும்பியதை கேட்கட்டும். சஅலன கேட்கிறது, நவாண்டா நினைக்கிறது. நினைக்கிறத பத்தி அங்க வரையில. சிலவங்க சொல்லுவாங்க, என்னடா எப்படி நீங்க கேட்பீங்க, தமிழ் வந்துடக்கூடாது தொழுகையில் அப்படின்னு சொல்லி. ரசூலா அனுமதிச்ச பிறகு நீ தடை செய்து நீ யாரு? நீயத்துனா நினைக்கிறது. நினைக்கிறத நம்ம சொல்றோம் முஸல்லி ஃபர்தல், அங்க நினைக்கணும், அத சொல்றோம், அது பிதஅத். ஆனா இங்க கேட்க சொல்றத நினைக்க சொல்றோம், மாறி விளங்கி வச்சிருக்கிறோம். நிறைய பேர் மாறி செய்யறாங்க. சஅலன கேட்கிறது, அம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், சாயில் ஒருவர் கேட்டால் நீங்க என்ன செய்ய, விரட்டாதீங்க. அப்படின்னா யாரு? சாயில்னா யாரு? யாசம் கேட்கக்கூடியவர். அப்ப எனவே சஅல என்ற சுவால் கேட்கிறது. அப்ப துஆ கேட்க வேண்டும். துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்? கவலைகளை நீக்க போதுமான. இரண்டாவதாக, வாழ்க்கையில என்ன செஞ்சாலும் சரி, என்ன இபாதத் செஞ்சாலும் சரி, எப்பொழுதுமே இஹ்லாஸ், உள தூய்மை இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பெரிய பெரிய தலைப்புகள், ஒவ்வொன்றும் தனித்தனியா பேச வேண்டிய தலைப்புகள். இந்த தலைப்பு கருதி சுருக்கமா சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க எழுதி கொள்ளுங்க, இல்லைன்னா போறோம் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணி போறோம், பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது அல் இஹ்லாஸ், உள தூய்மை. இந்த உள தூய்மை இல்லாததாலதான் இன்றைக்கு அதிகமாக வேற்று மதத்தில் உள்ளவர்கள், பிற மதத்தில் உள்ளவர்கள் அதிகமானவர்கள் ஒரு மனநோய், அதாவது மிக பெரிய கவலையும் மனக்குழப்பமும் மன அழுத்தம் பீடித்திருப்பதற்கான காரணம் வந்து இந்த இஹ்லாஸ் இல்லாததான், உள தூய்மை. பாருங்க, ஒரு முஃமின் வந்து எவ்வளவுதான் செஞ்சாலும் யாரு திட்டினாலும் கணக்கெடுக்க மாட்டான். ஏன் கூலி அல்லாஹ் இடத்துல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வா, உனக்கு வெற்றி கிடைக்கும்டா, உங்களை தவிர அல்லாஹ்க்கு வேற ஆள் கிடைக்க இல்லையா அப்படின்னு எப்படி இருக்கும்? எந்த சமூகம் சாதி கம்மின்னு சொல்லிச்சோ அந்த சமூகம் சொல்லுது, உங்களை தவிர வேற அல்லாஹ்க்கு ஆள் கிடைக்க இல்லையா அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருந்த மிகப்பெரிய பாடம் என்னடா, இஹ்லாஸோட நீங்க செய்யலண்டா, நீங்க செய்யற அமல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாத என்பதை தாண்டி உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிற நிலை வரும். அதை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பீங்க. இவ்வளவு செஞ்சுப்பா, நன்றி இல்லாம இருக்கிறாங்களே. அப்ப நீ அவனுக்கு செஞ்சா அவன்கிட்ட கூலியை தான் நீங்க எதிர்பார்க்கணும். நான் அல்லாஹ்க்காக வேண்டி செஞ்சேன், நீ சொல்றது வேணா சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, பிரச்சனை இல்லை. நீ ஓண்ட உள்ளம் ஏண்ட உள்ளம் எனக்கு தெரியும், உங்களோட உள்ளம் உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க என்ன செஞ்சு கொள்ளணும், என்ன புரிந்து கொள்ளணும்டா, இஹ்லாஸ் இருந்தால் இப்போ எந்த ஒரு சொல், புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் உள்ளத்துல தாக்கத்தை செலுத்தாது. ஒரு ஆள் புகழ்ந்த உடனே கொளர தூக்கி இருப்பாங்க, அதே வார்த்தை சொல்லி புகழ்ந்தவன் அடுத்த நாள் சொல்லி இகழ்வான். அப்ப உடனே அப்படியே இறங்கும். புரியுதா? இன்றைக்கு நல்லா இருந்து சூப்பரா இருந்து அப்படி இப்படிங்குவாங்க. நாளைக்கு அதே மனிதர்கள் தான், மனிதர்களை புரிஞ்சு வரணும். அவ்வளவுதான். மனிதனுடைய திருப்தி என்பது அடைய முடியாத இலக்கு. அதை நோக்கி ஒரு மனிதர் போறானா அவன் பைத்தியனாதான் இருப்பான். ஏன்னா அடைய முடியாத இலக்கு. இமாம்கள் சொல்லுவாங்க, மனிதனுடைய திருப்தி என்பது அடைய முடியாத இலக்கு. அப்ப எனவே வந்து அதை நோக்கி போறேன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவராக தான் நிற்பார். அப்ப எனவே நாம் அல்லாஹ்வை நோக்கி செல்ல 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 உள்ளம் விரிவடையும். மனிதர்களை நோக்கி செல்ல செல்ல அப்படியே உள்ளம் சுருங்கும். புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் தாக்கம் செலுத்தும். புகழ்ந்தால் மேல போவார், இகழ்ந்தால் கீழே வருவார். ஒரு சம அளவில் மனதை வைத்திருக்க மாட்டார். சரியா? அப்ப இஹ்லாஸ் என்பதுதான் ஒரு முஃமினுடைய மிகப்பெரிய சொத்து.
அப்ப இஹ்லாஸோட ஒரு மனிதர் வாழ 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 அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலைகள் நீங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அத்தஃபக்குர் ஃபீ நிஅமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள், அற்புதங்கள், அருட்கொடைகள், கடாட்சதங்கள், இவைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதன் பாருங்க, நம்மள்கிட்ட இருக்கிற நிஅமத்துகள் தானே, மனிதன் இருக்கிற நிஅமத்துகள் அல்லாஹ் கண் பார்வையுடைய இந்த நிஅமத்தை மட்டும் எடுத்து நீங்க ஆய்வு செஞ்சு நீங்க கொஞ்சம் தேடி பாருங்க. ஒரு நாள் முழுக்க தேடி பார்த்துட்டு சொல்லுவீங்க, இந்த கண்ணு தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவதாக இருந்தா பிறந்ததில் இந்த இறக்கும் வரை நெத்திய சஜதால வச்சா கூட அதுக்கு ஈடாகாது. அந்த அளவு பெரிய நிஅமத். ஒருவருக்கு உயிர் வாழணும் என்று சொல்லி ஒரு நிலை வருது, அவருக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சு, இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னா முழு கவனமும் முழு வாழ்க்கையும் அதுக்காக வேண்டிதான் இருக்கும், அதை சரி செய்வதெல்லாம் இருக்கும். அப்ப எனவே அது இலவசமாக கிடைத்திருக்கிறதுனால பெருமதி நமக்கு விளங்குதில்லை. சில பொழுது நமக்கெல்லாம் 1000 அருள்களை தந்திருப்பான், அது நம்ம கண்ணுக்கே விளங்காது. யாரோ ஒரு ஆளை பார்த்து அவருக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கும், அதை நினைச்சு நம்ம என்ன செய்வோம்னா அவருக்கு அது கொடுக்கப்பட்டீங்கன்னு நம்ம நினைச்சு கவலைப்படுவோம். நமக்கு 1000 இருக்கு அவரை விட, ஆனா அதை பார்க்க மாட்டோம். வேற ஒரு ஆள்கிட்ட நமக்கு நம்மளை ஈர்த்த ஒன்றை பார்த்து நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். பாத்தீங்களா, அவர் அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதை வச்சு கவலைப்படும். ஆனா நமக்குள்ள இருக்கிற 1000 நியமத்தை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். அல்லாஹ் சுவாசிக்கக்கூடிய அந்த தன்மையை நல்லா இலகுவாக ஆக்கி தந்திருக்கிறான், நல்ல குடிக்கக்கூடிய தண்ணீரை தந்திருக்கிறான். இன்னைக்கு தண்ணி இல்லாத எத்தனை இடங்கள், சாப்பிடுறதுக்கு எத்தனையோ சாப்பாடு இல்லாத இடங்கள், மருந்து நம்ம கிடைக்கிற மருந்து வகைகள் கிடைக்கும், எத்தனையோ மருந்து இல்லாத இடங்கள். அதெல்லாம் பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருளை நினைக்க 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 அல்லாஹ் தந்திருக்கிற அந்த கையை விடவா பெரிய அருள் வேற, காலை விடவா பெரிய அருள் நினைக்கும் பொழுது நன்றி செலுத்துற உணர்வு வரும். நன்றி உணர்வு என்பது உள்ளத்தை பக்குவப்படுத்தும், கவலையை நீக்கும். இது மூன்றாவது விஷயம். நாலாவது, எப்பொழுதுமே நம்ம வாழ்ற அந்த நாள்ல நம்ம செய்யற அமல்கள், இபாதத்துகள் எல்லாத்தையுமே இதுதான் என்னுடைய கடைசி தருணம் என்று நம்ம இபாதத்துகள்ல போகணும். அதே நேரம் எந்த பிரச்சனையையும் அந்த நாள்ல இருந்து யோசிக்கணும். நேற்று நடந்தது நினைச்சால் ஒண்ணு நடக்க போறதில்லை, நாளைக்குள்ளது அல்லாஹ் கையில இருக்குது. இன்றைக்குள்ள அந்த நொடியில நான் மகிழ்ச்சியாக, இன்றைக்குள்ள நொடியை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக கழிச்சால் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக போகும். எதிர்நாளதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும், அது அல்லாஹ் கையில இருக்குது. ரிஸ்க் அளிக்கிறவன் அல்லாஹ். நாளைக்கு இப்படி நடந்த என்னடா செய்யறது அப்படி நம்ம யோசிச்சு நான் 10 நாள் கழிச்சிருவோம். ஆனால் நாளைக்கு நம்ம நினைக்கிறதோட டபுள் மடங்கு ஹைரானதை அல்லாஹ் ஆக்குவாங்கிறது நமக்கு தெரியாது. சில ஒன்றை இழப்போம், நம்ம இதை இழந்தா நமக்கு எதிர்காலமே இல்லைன்னு நினைப்போம். ஆனா அதை விட அல்லாஹ் பன்மடங்கு உங்களை உயரத்துல வச்சு கண்ணியப்படுத்துவான், நமக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ்க்காண்டி நீங்க உன்னை விட்டா அதை விட பன்மடங்கானது அல்லாஹ் தருவான். புரியுதா உங்களுக்கு? ஹை. அப்ப எனவே நாம் அன்றைய நாள்ல, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உபதேசம் கேட்டு வந்த ஒரு மனிதருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி நீ தொழுதால் கடைசியாக தொழுகின்ற தொழுகை போல, இதுக்கு போற உனக்கு ஒரு தொழுகை இல்ல, இந்த தொழுகையை நீ தொழு என்று சொல்லி கொடுத்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியான செய்தி. அப்ப எப்படின்னா கடைசி தொழுகைண்டா அடுத்த தொழுகை நீ கிடைக்குமான்னு சொல்லி நமக்கு கன்ஃபார்ம் இல்ல, தெரியாது, கிடைக்காதுன்னு ஒரு எண்ணத்துல ஒரு தொழுவாய்ந்தா, உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு இன்னைக்கு லொஹருக்கு உங்களுக்கு தொழ கிடைக்காது, சுபு தான் உங்களோட கடைசி தொழுகைன்னா அந்த சுபுல நீங்க எப்படி தொழுவீங்க? சாதாரண ஒரு டாக்டர் சொல்றாரு 25 நாள் தான் இவர் உயிரோட இருப்பாரு, அந்த 25 நாளும் ஈத்திகாஃப்ல இருப்பாரு வீட்டுக்குள்ள. ஏன்னா இபாதத்துல, வணக்கத்துல, வழிபாடுகள்ல அது ஏதோ ஒரு ஈமானிக்கிறவங்கள்ட்ட ஈமான் இருந்தா அந்த மாதிரி இருப்பாங்க. அதுவும் அப்ப சாதாரண ஒரு டாக்டர் தீர்மானிக்காது. டாக்டர் தீர்மானிச்சு சில நேரம் 2 வருஷம் தான் உயிரோட வாழ்வான்னு சொல்லுவாங்க. அவர் டாக்டர் 2 வருஷத்துல மௌத்தா போயிருவாரு. சொல்லப்பட்டவர் என்ன செய்வாரு, அவர் 30-40 வருஷம் வாழ்வாரு. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. நம்ம சாதாரண ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோங்கிறத பாருங்க. அப்ப எனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். நேற்றைய பத்தியும் நாளைய பத்தியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வீணாக மனசை குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆனால் திட்டமிடல் இருக்கணும். திட்டமிடல் என்பது வேறு, டென்ஷன் ஆகிறது, நினைச்சு வருத்தி கொள்வது என்பது வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அங்க போகணும், திட்டமிடல் அது கூட என்ன சொல்ல வரையில, அதுக்குதான் வேணும். இல்லைச்சா? திட்டமிடல் ரசூலுல்லாஹ் திட்டமிட்டு இருக்கிறாங்க. அது மனித வாழ்க்கையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். அது கூடாது என்பதல்ல. ஆனால் வருந்துதல், கவலைப்படுதல் என்பது கூடாது. எதிர்காலத்தை நினைச்சு கவலை போனது நினைச்சு. 5வதாக தவக்குல், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம அல்லாஹு தஆலாவை சார்ந்து இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். மனிதர்களை சார்ந்து இருக்க கூடாது. மனிதர்கள்ட்ட பழகிறது, முன்ன பின்ன இருந்த உதவி கேட்கறது எல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இவங்கதான் எனக்கு எல்லாமே நீங்க இருந்தீங்க அப்படின்றால் அவங்க ஏதாவது சின்ன ஒண்ணு செஞ்சாலும் உங்களுக்கு காயப்படும். அதனால அல்லாஹ்வை சார்ந்திருங்க. மனிதர்களை சார்ந்திருக்க நினைத்தால், மனிதர்களை நீங்க சார்ந்திருந்தால் மனிதர்களால் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது, மகிழ்ச்சிப்படுத்த முடியாது, நிரந்தரமான மகிழ்ச்சியை தர முடியாது, கவலையில இருந்து உங்களை பாதுகாக்க முடியாது,
மனிதர்கள் அவருடைய செயல்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இன்றைக்கு நேசிக்கிறவங்க இன்றைக்கு எப்படியே நேசத்தோட மௌத்து முட்டி இருப்பாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது இல்ல. ஆனா அதனால நம்ம பிரிஞ்சிடணும் அப்படி அல்ல. ஆனா நம்பிக்கை உண்டு, நடத்தை உண்டு. நடத்தை சரியாக இருக்கணும், ஆனா நம்பிக்கை அல்லாஹ்வோட இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? தவக்குல் அல்லாஹ்விடத்துல இருக்கணும். அப்ப அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் எந்த விஷயத்திலுமே, யா அல்லாஹ் உன்னிடத்துல இதை ஒப்படைச்சிட்டேன், யா அல்லாஹ் இந்த காரியம் நீ பாத்துக்க யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க விட்டுருங்க, அல்லாஹ் அதை பாதுகாப்பான் பார்ப்பான் என்பது நாம் குர்ஆன்ல இருந்து பார்க்கிற விஷயம்.